ரிஷிலே என்னடாப்பா மறந்துட்டேனே. நாங்க வேற தெரியா உனக்கு மறக்கிறேங்க. நாங்க கடன் யோசிச்சு இல்லையே. என்ன பிரச்சனை? எல்லாம் அடிச்சாங்க போகலையா? இப்போ வந்து எண்ணெய் தான்டாப்பா. இதான் வந்து உடனே எண்ணெய் தான் சந்திக்க உன்னை சந்திப்பு நம்ம வரக்குள்ள நீ நிற்கிறாய். சைக்கிள் ஞாபகம் புரியுது. நம்ம எல்லாரும் போயிட்டு சைக்கிள் இப்போ நான் ஏறினா கொஞ்சம் இன்னும் கல்யாணம் ஞாபகம். தங்கச்சி கல்யாணம் காசு வச்ச பிறகு ஒடிம்பான். அப்போ எடுத்துன்னு ஆரம்பிக்க காற்று நிற்கிறேன். அப்போ மோட்டர் பைக் தான் வாங்கலையா? தங்கச்சி கல்யாணத்தை வச்சுட்டு வந்துட்டு தங்கச்சியில கல்யாணம் மறந்துடாமா? கட்டாயம் வந்துடணுமா? கட்டாயம் நான் பின்னரம் பெறுவேன். சரியானே? நம்மளோட தம்பி மாற நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் மாரெல்லாம் அள்ளி கொண்டு மக்கண்டு பெறுவேன். கலக்கிறோம், ஜெயிக்கிறோம். ஒன்றையும் யோசிக்க. சரியா? அவன் காசு எடுத்துருவான் தானே? அப்போ வருவாண்டி வந்ததுக்கு பிறகு காசை கலெக்ட் பண்ணி அலம்பல பார். அவன் பக்கம் சரியா? இது வாரம் சந்திப்போம். மறந்துட சைக்கிள் கவனம் வருவேன். நான் நம்மளோட ஞாபகம் சின்னதா டேய். இப்போ நம்ம ரிஷிலியை பார்த்தலா அவன் என்ன புஷ் சைக்கிள் அன்னைக்கா மோட்டர் பைக்கா வாங்குறியாமா? என்ன டேய் வேண்டாம். நீ ஏன்டா மச்சான் அவன்கிட்ட அப்படி கேட்டு? டேய் நான் சும்மா வந்தேன். நான் சும்மா பண்ணு கேட்டடா. என்ன பாட்ட பாட்டியும் தெரிய மாட்டான். நீ பைக் இல்லை அவனு மோட்டர் பைக்கில் வாங்கலையான்னு கேட்டாடா. அவனோட கஷ்டம் உனக்கு தெரியும். இப்போ நான் 1 லட்சம் காசு வாங்க நிற்கிறான்ல, அதுவும் போயிடா. தங்கச்சிர கல்யாணம் அதுக்கு 1 லட்சம் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். அதான் நாட்டையும் கடன் வாங்க யோசிச்சு நிற்கிறான் அவன். நம்ம என்ன செய்யறடா? இப்போ எங்கள்கிட்டையும் காசு இல்லைடா. இல்லாட்டி நான் கொடுத்துப்பேன்டா. நம்மளும் தெரியும். நான் கூலி வேலைக்கு தான் நாங்களே போகிறோம். அன்றைக்கு எங்கட வாடும் பிரச்சனைடா. அப்படி இப்படின்னு போகுது தெரியுமா? எனக்கு வெளிநாடு வந்து எனக்கு நான் சும்மா பண்ணா கேட்டுட்டேன்டா. எனக்கு அவன் மனசு என்ன பாட்டை பாடி தெரியுது. அதான் எனக்கும் யோசிச்சுடா. சரி பிரச்சனை இல்லை. என்கிட்ட 1 லட்சம் இருக்கு. நம்ம அவன் நிற்கிறான். அந்த காசை கொண்டு கொடுப்போம். இப்போ கொடுத்தா மட்டுமா அவன் வாங்கிடுவான்னு நினைக்கிறேன் நீ? ஏன்டா அவன் எப்படி பாட்டவன் சரி. நான் சின்ன வயசுலேருந்து 1 ரூபா காசு என்ன உழைச்சி தானே எடுக்கணும்னு நினைப்பான். இதை கொடுத்தா நம்ம பிச்சை அவன் என்னடா கூட்டாளின்றது கூட நட்புல பிச்சை தான் இருந்து நினைச்சிருவான்டா அவன். அதான் தான் இதாகி. இப்போ நம்ம என்ன செய்யுது யோசி. நீ ஏதாவது ஒரு நல்ல முடிவு வச்சுள்ளு. எங்கள்கிட்டையும் காசு இல்லையடா. இப்போ என்ன செய்யறடா? இப்போ நம்ம என்ன செய்யணுமா? அவர் பொத்தி பார்க்குறாரு சைக்கிளை தூக்குறோம்டா. களவு எடுக்கிறல்ல. 1 லட்சத்தை கொண்டு கொடுக்குறோம். அந்த 1 லட்சத்துக்கு கொடுத்து அந்த சைக்கிளை வாங்குறோம். அது சரி. வாங்குற மாதிரி வாங்குறோம். வாங்கி போட்டு பின்னரம் திரும்பி ரிட்டன் அவருக்கு கிஃப்ட் மாதிரி கொடுக்குறோம். இது நல்லா. இது அவர்கிட்ட சொல்லிடுறோம் நம்ம. இப்போ அவன்ட சிச்சுவேஷன் நம்மளுக்கு தெரியும் தானே? அதெல்லாம் நம்ம இந்த சீன் செய்யறோம். நான் தானே கொடுக்குறோம். சம்பவத்தை செய்யறோம். வாங்க யோசனை ஒரு கதையும் இல்லை. நான் டைரக்டா சொல்றேன். எனக்கு உங்க சைக்கிள் வேணும். சைக்கிளா? அது சைக்கிள் அது இந்த உங்களுக்கு ஞாபகத்துமா? உங்களோட எல்லாரும் ஞாபகமா நான் வச்சு நிக்கிறேன். சைக்கிள் வெளிநாடு இருந்து வந்திக்கிறான். அவன் கேட்கறான் கூடண்டா 1 லட்சம் காசு தரேன். 1 லட்சம் தரேன். நீ தான் சைக்கிள். நான் எங்கள் வீட்டை வச்சு நிற்கிறேன் ஞாபகத்துமா. நீ வேற சைக்கிள் வாங்கிடு. ஓகேயா? என்ன பைக்கில கூட நான் கேட்கறான்ல. நம்ம வியாபாரத்தை அவன் வச்சு நிற்கிறான். எடுத்துட்டு போ சைக்கிள் தாங்க. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பிரச்சனை இல்லை. நான் எடுத்துட்டு போறேன். வச்சு நீ இப்போ கொஞ்ச நாள் வச்சு இந்த உணவு கூட ரிட்டன் கொண்டாந்து தரேன். ஒன்றும் யோசிக்க. சரியா? ஞாபகமா வச்சு நிற்கிறேன். இதுதான் வரும். நீ கல்யாண வேலையை பார். கல்யாணம் நான் காசை கையில் எடுத்து வரோம். நம்மள கல்யாணம் கலக்குறோம். கல்யாணம் 1 லட்சம் காசு எப்படியோ தங்கச்சி கல்யாணத்தை பார்த்துக்கலாம். எங்க ஓடர் எடுத்து கேட்டரிங் நம்மளை பாத்துக்கிட்டு கவனிச்சுதான். சரி, வந்த வேலையை பாவமே. என்ன நாங்க 3 பேரும் சேர்ந்து
உனக்கு சின்ன கிஃப்ட் ஒன்று தரப்போறோம். என்ன கிஃப்ட்றாப்பா உங்களுக்கு? நீ என்ன கிஃப்ட்னு பார். சரியா? மற்றது நம்மளோட சைக்கிளுக்கான நீ நான் உங்கள்கிட்ட வாங்கின சைக்கிள். அந்த சைக்கிளை நாங்கள் சீக்கிரட்டாக அழகா இடத்த வச்சுக்கலாம். காட்டு வருவாங்க. இப்போ உனக்கு கிஃப்ட் ஒண்டிக்கு நீ கண்ணை மூடு, நாங்கள் கிஃப்ட் எடுத்து கண்ணை மூடு. இவரை கண்ணை மூடு. நீ கண்ணை மூடு. கண்ணை மூடணும். என்ன கிஃப்ட் அதற்கான இப்போ கண்ணை தரவா, கண்ணை தரவா பார். பார்த்தியா உனக்கு புது சைக்கிள் வாங்கி வந்து கியர் சைக்கிள் கியரை போட்டு ஓடுறா. நீ என்னதுக்கு வாங்கினது? என்னதுக்கு சொன்னா நீ நடந்துடுற உண்ட சைக்கிளை நாங்க கொண்டு வச்சுட்டோமே, அதுதான் வாங்கி தந்து ஓடி பார். தேங்க்ஸா. எப்படி சைக்கிள் மாறான் லைஃப்ல ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள இதெல்லாம் நாளைக்கு நீ எங்களுக்கு வாங்கி தருவாய். இதெல்லாம் யோசிக்க சரியா? சரியா கவலைப்படாத. அஞ்சனாடி இல்ல